ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா மாராந்தை அப்படிங்கிற இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. இதில் மொத்தம் 100 ஏக்கர் இருக்குங்க. 100 ஏக்கர் ஒரே ஒரு கையெழுத்தில் உங்களுக்கு முடிஞ்சிடும். ஒரு ஏக்கருக்கு 9 லட்சம் ரூபா கேட்காங்க. ஒரு சென்டோட விலை 9,000 ரூபா. நல்ல ஒரு இடங்க. அதாவது செம்மண் நிலமாக்கம். இது ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு கையெழுத்தில் உங்களுக்கு இப்படிப்பட்ட இடங்கள் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதுவும் இவ்வளவு செம்மண் நிறைந்த ஒரு இடத்துல உங்களுக்கு கிடைக்குது இந்த விலைக்கு அப்படின்னா தென்காசி மாவட்டம் செழிப்புள்ள ஒரு மாவட்டம், நல்ல தண்ணி வசதி உள்ள ஒரு இடம். ஸோ உங்களுக்கு இந்த இடம் திருநெல்வேலியிலிருந்து ரொம்ப அதிக தூரம் இருக்குது. அது ஒரு 20-22 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் வரும். திருநெல்வேலி புதிய பஸ் ஸ்டாண்டில் மிக அருகாமையில் தான் இந்த இடம் உங்களுக்கு இருக்குது. அதாவது ஒரு 25 கிலோமீட்டர் வரை வரலான்னு நினைக்கிறேன். மாராந்தைலேருந்து மாராந்தை 4 வேலேருந்து உங்களுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் ரைட்டில் உள்ள போகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விலையில் இவ்வளவு இடம் கிடைப்பது இது. விலை அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணுவாங்க, அதையும் நான் சொல்லிட்டேன். ஆனால் நல்ல தண்ணி செழிப்புள்ள ஒரு இடம். பாருங்கள் அந்த மண்ணோட தன்மையை பாருங்க. இடது பக்கம் அந்த மண் தெரியுது பாருங்கள். அந்த இடத்துல ஜேசிபி வச்சு ஏதோ கழுவி வச்சுருக்காங்க. இது இந்த இடது பக்கம் நம்முடைய லேண்டு கிடையாது, வலது பக்கம்தான் நம்முடைய லேண்டு. இது பாதை, மண் பாதை தான். மண் பாதையில் தான் இருக்குது. நல்ல ஒரு இடம். ஸோ விவசாயம் பண்ணதாக இருந்தாலும் உங்களுக்கு விவசாயம் பண்ண வாங்கிக்கலாம். இல்லை சோலார் போட்டு அந்த மாதிரி சோலார் பர்பஸுக்காக நீங்கள் யூஸ் பண்ணா இருந்தாலும் உங்களுக்கு வாங்கிக்கலாம். உங்களுக்கு இதுக்கு இது எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே பாருங்கள், அங்கங்கே காத்தாடி இருக்குது பாருங்கள். இந்த காத்தாடியினுடைய அவுட்புட் எல்லாமே பக்கத்தில் உள்ள எஸ்எஸ்க்கு கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது மாறாந்ததுனால உங்களுக்கு எஸ்எஸ் அதிக டிஸ்டன்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எஸ்எஸ்க்கு டீட்டெயில் நான் கேட்டுக்கல. ஏன்னா இது விவசாயம் செய்வதற்கு ஏற்ற நல்ல ஒரு நிலமாக இருந்தாலும் நாங்கள் அதை பற்றி ரொம்ப விசாரிக்கலை. ஸோ உங்களுக்கு தேவையானால் நாங்கள் விசாரித்து சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ.